பசிக்குதுடா ஐயம்மா. டேய் ரொம்ப பசிக்குதுடா ஐயப்பா. டேய் என்னாச்சு? ஆமா, காலையில நீ எதுவும் சாப்பிடவே இல்லையா? இல்லடா, இல்ல. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 50 பழம் அது மட்டும் தான்டா சாப்பிட்டேன். ரொம்ப பசிக்குதுடா ஐயப்பா. செம்ம காமெடியா தான் இருக்கு. எனக்கு மட்டும் லாட்டரி அடிச்சது வையேன், நான் உனக்கு பண்ண போற முதல் காரியம் என்ன தெரியுமா? என்னடா? என்னன்னு சொல்றா? உனக்கு கண்டிப்பா ஒரு ஹோட்டல் வாங்கி தர போறேன். அப்புறம் சாப்பாடுக்கு பிரச்சனையே இல்லல்ல. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஹோட்டல்ல செய்யறதெல்லாம் நீயே சாப்பிடலாம் இல்ல? டேய் அப்பா, மொக்க காமெடியா இருக்குடா. யாரும் சிரிக்க மாட்டாங்கடா. டேய் பசிய கூட தாங்கிக்கலாம், காமெடி தாங்க முடியலடா அப்பா. ஏயா ஏபா ஏமா, சந்தோஷமா இருக்குடா. தர முடியாட்டி கூட நீ சொன்னல சந்தோஷமா இருக்கு. சொல்ல போனா நீ என்னோட உயிர்லடா. உயிருக்குள்ள இருக்கிற ஒப்ளோன் கப்ளோன் கிப்ளோன். ஏண்டா சும்மா இருக்கியா கொஞ்சம்? எனக்கு ஒரு சந்தேகம். நீ வாங்கி கொடுக்குற ஹோட்டல 2 நாள்ல போட்டுடுவேன். அதுக்கப்புறம் நீ புதுசா எனக்கு ஹோட்டல் வாங்கி தருவியா என்ன? அதுக்கான தேவையா இருக்காதுரா. அந்த ஹோட்டல் இருக்க பொருள் எல்லாம் தீந்து போயிடுச்சுன்னு வையேன், அந்த ஹோட்டலை வித்துடணும். அந்த காசை வச்சு வேற ஒரு ஹோட்டலை வாங்கிடணும். செம ஐடியாடாப்பா. அப்படின்னா நாம எக்கச்சக்கமான ஹோட்டல் வாங்கணும்டா. கரெக்டா? சரி, முதல்ல எந்த ஹோட்டல் நாம வாங்க போறோம்? முதல்ல நீ என் கையில இருந்து வாங்க போற. டேய், ஹோட்டல் வாங்கணும்னு வையே, முதல்ல நமக்கு லாட்டரி அடிக்கணும். லாட்டரி அடிக்கணும்னா நம்ம முதல்ல லாட்டரி வாங்கணும். ஒரே ஒரு லாட்டரி மட்டும் அடிச்சுட்டா போதும்டா, அதோட நம்ம வாழ்க்கையே மாறிடும். ஏண்டா, ஒரு லாட்டரி வாங்குறதுக்கான காசு உன் கையில இருக்கா? சொல்லு. லாட்டரி வாங்கணும்னு எனக்கு ஆசையா தான்டா இருக்கு. அந்த ஆசையை கொண்டு போய் கொடு, அவன் உனக்கு 10 லாட்டரி கொடுப்பான். புரியுதா? போதா குறைக்கு ஒரு டீ சாப்பிட வாங்கி கொடுப்பான். லாட்டரி லாட்டரி பம்பர் லாட்டரி, லாட்டரி லாட்டரி பம்பர் லாட்டரி, நாளைக்கு குலுக்கல் லாட்டரி லாட்டரி, லாட்டரி லாட்டரி பம்பர் லாட்டரி. ஒன்னு தட்டுமா சார்? பம்பர் லாட்டரி 10 கோடி. அடிக்கலன்னு வையேன், நம்ம பம்பர் எகிரிடும். இருக்கிறது 100 ரூபாய் தான். இந்தா ஒரு லாட்டரி எங்களுக்கும் கூட. கண்டிப்பா உங்களுக்கு தான் சார் அடிக்கும். 10 கோடி அடிக்கலான்னு வச்சுங்களேன். என் பேரை நீங்களே வச்சுக்கங்க. ஆமா, உன் பேர் என்ன? மை நேம் இஸ் பக்கிரி. சூப்பர் பேரு. அந்த பேரை உனக்கே இருக்கட்டும், அதான் நல்லா இருக்கும். டேய் மச்சி, பட போலாம். நாம முதல்ல போய் ஒரு ஹோட்டல்ல வேலை பேசி வச்சிருவோம். வாசிக்கிறவா? அண்ணே, இந்த ஹோட்டலுக்கு என்ன விலை? இட்லி என்ன விலை நான் கேட்டுங்க? இல்ல, ஹோட்டல் என்ன விலை? ஹோட்டல் விலை கேக்குறீங்க? நீங்க என்ன முட்டாளா? இங்க சாப்பாடு தான் வாங்க முடியும், ஹோட்டல் வாங்க முடியாது. வெயிட்டர், இவங்களை இங்க இருந்து விரட்டி அடி. நீங்க விரட்ட வேண்டாம் சார். இதோ இத பாத்தீங்கல்ல, இன்னைக்கு இது வெறும் லாட்டரி, நாளைக்கு இது கோடி கோடி. மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா இந்த சீட்டை நான் கிழிச்சு போட்டுருவேன். போங்கடா இங்க இருந்து. ஏய் மச்சான் மச்சான், பாரா, இன்னைக்கு தான் லாட்டரியோட ரிசல்ட். பாரா, பாரு பாரு பாரு. வேற எதுவும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்க 10 கோடி, அது மட்டும் கிடைச்சா போதும். டேய் கொஞ்சம் சீக்கிரமா பண்றா. இதோ படிச்சிடுறேன். 10 கோடி லாட்டரியோட ரிசல்ட். முதல் பரிசு ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆமாண்டா, முதல் பரிசு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான்டா. KL 2 5 3 5. என்ன கரெக்டா? சொன்ன வரைக்கும் கரெக்ட் தான்டா. 7 9 அடிச்சிடுச்சுடா மச்சி, அடிச்சு போச்சுடா எப்பாடு. இந்த ஹோட்டலும் 2 டீயும் சீக்கிரமா குர்றா. நீங்க திரும்ப இங்க வந்துட்டீங்களா? ஓடி போயிடுங்க இங்க இருந்து. ஓடுறதா? இன்னைக்கு நாங்க கண்டிப்பா வாங்கிட்டு தான் போவோம். உண்மைதான்டா, நீங்க வாங்கிட்டு தான் போவீங்க. ஓஹோ, கோடீஸ்வரங்களை பயமுறுத்த கூடாதுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? யோ மேனேஜர், உன்னை தவிர இந்த ஹோட்டல்ல இருக்கிற வெயிட்டர்ஸ், செக்யூரிட்டிஸ், இங்க இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் நாங்க வாங்கிட்டோம். நீ முதல்ல இடத்தை காலி பண்ணு. ஏய் மச்சி, மச்சான், நமக்கு லாட்டரி அடிச்சதும் அந்த ஹோட்டலை வாங்கி அங்க இருக்கிற எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்றதா நான் கனவு கண்டேன்டா. நீ படுத்துருக்க ஸ்டைல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த லாட்டரியை நீ தின்னுட்ட. சார் சார் கொஞ்சம் வெளியே வாங்க, கொஞ்சம் வெளியே வாங்க சார். இவனா? அடிச்சிடுச்சு சார், அடிச்சிடுச்சு. 10 கோடி ரூபாய் உங்களுக்கு தான் சார் அடிச்சிருக்கு. சார், அந்த லாட்டரி சீட் எங்க?
இவன் தின்னு புட்டான். டேய் நில்றா, நில்லு. உன்னை இன்னைக்கு நான் கொல்ல விட மாட்டேன். டேய் நில்றா, நில்லு, நில்றா, நில்லு. நான் வேணா நாளைக்கு ஒரு லாட்டரி வாங்கி கொடுத்துறேன்டா. ஏப்பா என்ன விட்டுறா. டேய் டேய் துரோகி. ஏன்டா நான் தின்ன லாட்டரி கொடுத்தா பரிசு கொடுப்பாங்களாடா? ஆமா, எதுக்கு ஓடுறாங்க? இப்பதான்டா எனக்கே புரியுது இந்த லாட்டரியால நாட்டுக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வருதுன்னு. எதுக்கு இப்படி விரட்டுறீங்க? ஒரு கோடீஸ்வரன் தெருக்கோடியில ஓடுற மாதிரி ஆயிடுச்சேடா. டேய் ஹேய் ஜிமு ஃப்ரீகோ கலக்கிட்ட மச்சான். எப்பறம் அந்த பைக் கிடைச்சதே? எப்படி கிடைச்சதுன்னா கால் உடைஞ்சு போன ஒரு ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணேன். உனக்கு உதவி பண்ற குணம் தான் அதிகமாச்சே. சரி என்ன உதவி பண்ண? நம்ம காலனில இருக்க முத்துவோட கால் உடைஞ்சு போய் படுத்திருக்கான்டா. அவனை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். வரும்போது பைக் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே இருந்தா துரும் பிடிச்சிரும்ல, அதனாலதான். அதான்டா நான் பண்ண உதவி. இது ரொம்ப தப்பு. எது பைக் எடுத்ததா? இல்லடா, அந்த ஹெல்மெட்டையும் எடுத்துருக்கலாம். ஏண்டா நாம போய் ஹெல்மெட்டையும் எடுத்துட்டு வந்துடலாமா? டேய் அது வேணாண்டா. அப்படி போனோம்னு வையேன் நாம பைக்கை திரும்ப கொடுக்க தான் வந்திருக்கோம்னு நினைச்சுக்க போறான். பாவண்டா நாம அவனுக்கு உதவி பண்ணாம பைக்கை திரும்ப கொண்டு போய் வச்சுட்டோமேனே அவன் ரொம்ப கவலைப்படுவான். இல்ல கால் உடைஞ்சு படுத்திருக்கோம், மனசை நம்ம ஏன்டா வேதனைப்படுத்தணும்? வேணாம் வேணாம், நாம உதவி பண்ணுவோம். அவனுக்கு ரெஸ்ட், பைக்குக்கு நோ ரெஸ்ட். இனிமே எப்போது கால் உடைஞ்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லுன்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சரி வா மச்சான், நாம போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாம். அண்ணே 2 மெதுவடை 2 டீ. என்ன நாயர், என்ன இது வடையோட விலை ஏத்திட்டீங்களா என்ன? இல்ல எல்லாரும் சண்டை போடுவாங்க, அதனால வடையோட ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கிட்டேன், அவ்வளவுதான். மச்சான் உண்மையிலே இந்த ஆள் ரொம்ப பெரிய ஆள் தான்டா. ஏப்பா ஹலோ, இது வாங்க முடியாது. இந்த நோட்ல ஓட்டை இருக்கு. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓட்டை இருக்கிற வடை தான் நாங்க சாப்பிட்டோம். ஓட்ட வடைய போட்ட நீங்க ஓட்டை இருக்கிற நோட்டையும் எடுத்துதான் ஆகணும். செக் பண்றானுங்கடா. ஹெல்மெட் இல்லாததுனால கண்டிப்பா ஃபைன் அடிப்பானுங்கோ. ஆமாமா, எங்கிட்ட எல்லாம் அந்த வேலைக்கு ஆகாதே. டேய் ஹெல்மெட் போடலன்னா கண்டிப்பா ஃபைன் அடிச்சதான் தீர்வானுங்க. அப்ப ஹெல்மெட் வாங்குறதுக்கு என்னதான்டா வழி? என் பாக்கெட்ல 100 ரூபாய் மட்டும் தான்டா இருக்குது. வேற எதுவும் இல்லையா? அப்புறம் பாக்கெட் மட்டும் தான் இருக்குது. சார் சார் ஹெல்மெட் வேணுமா? வெறும் 100 ரூபாய் தான். வேற 100 ரூபாய்க்கு ஹெல்மெட்டே? இன்னைக்கு உண்மையிலே நம்மளுக்கு அதிர்ஷ்டமான நாள் தான் மச்சி. அது உண்மைதான்டா. ஏப்பா என்கிட்ட ஒரு தடவை பொருள் வாங்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட அதிர்ஷ்ட தேவதை வந்த மாதிரி தான். ஒத்துக்கிட்டேன்ப்பா, நான் ஒத்துக்கிட்டேன். தேங்க்யூ. ஏ முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. ஹே ஹே முஸ்தபா முஸ்தபா, டோன்ட் வரி முஸ்தபா. நிறுத்து. டேய் நம்ம அதிர்ஷ்டத்தை பாத்தியா நீயே? நாம ஹெல்மெட்டை போட்டு வந்ததுனால நம்மள பாராட்டுறதுக்கு தான் அவர் கூப்பிடுறாரு. ஆமாமா உண்மைதான். அவர் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா? எடுக்கலாம்டா, இப்ப எடுக்கலாம். அதோ அங்கே பாரு. சார் சார் ஹெல்மெட் வேணுமா? வெறும் 100 ரூபாய் தான். இவன் அவன் தானே? ஆமாண்டா ஆமா. ஹெல்மெட்டை திருடு வைக்கிறவன நான் புடிச்சிட்டேன். ஆனா அதை வாங்குறவங்கள தான் இவ்வளவு நாளா நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நான் புடிச்சிட்டேன்டா. ஐயையோ, ஏமாச்சி இந்த தாரை கண்டுபிடிக்கலன்னு வையேன், ரோட்ல எல்லாம் என்ன போட்டிருப்பானுங்க? எதை போடலனாலும் கண்டிப்பா குப்பையை போட்டிருப்பானுங்க. ரோடு கருப்பா இருக்கிறதுனாலதான் இந்த குப்பையெல்லாம் போடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கருப்பா அழுக்கா இருக்குதுல்ல, அதான் எல்லாருக்கும் போட தோணுது. எல்லா கலரையும் எடுத்து ரோட்ல அடிக்க சொல்லுவோம். கலர்ஃபுல் ரோட் எப்படி இருக்குதே? ஆஹாஹா, அப்படிதான் ரோட்ல உருண்டு பொருள் வேண்டா. அங்க பாரு, குருவி ரோட்ல பெயிண்ட் அடிச்சிருச்சு. நீ வேணா போய் நல்லா உருண்டுக்க. ஐயோ எம்மா டேய், ஏன்டா பழத்தோலை எடுத்துன்னு போய் ரோட்ல போடுறீங்க? டேய் என் மண்டை நேரம் தேங்காய் மாதிரி சிதறி இருக்கும்டா. டேய் அப்பா, டேய் அங்க பாடுற அரவிந்த் முதலாளி கால் வருது. வாடா போயிடலாம். அந்த ஆளே ரொம்ப மோசமான ஆள்டா. ஏன் அப்படி சொல்ற? அது கடன் வாங்கின காசையெல்லாம் திரும்ப கேட்பான் அந்த ஆளு, அதான் சொல்றேன். அந்த ஆளு இவ்வளவு கேவலமான ஆள்னு தெரியாம போச்சே, ரொம்ப மோசம்.
டேய் நில்லுங்க அங்க. டேய் சொல்றத கேளேன். அந்த ஆள் பக்கத்துல வந்தான்னு வையே, ஜுரம் வந்த மாதிரியே நடிக்கணும். புரியுதா உனக்கு? இல்லன்னா கடனை வாங்கின காசு திருப்பி கேட்பான்டா. நான் சொல்றது புரியுதா? ஓகே. என்ன போயிட்டே இருக்கீங்க? உங்களை கூப்பிட்டது கேட்கலையா? யாரு என்ன கேட்டீங்க? நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐயோ, தலையெல்லாம் மத்து பிடிச்சி தலைய ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிடுச்சுடாயப்பா. எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. ஆமா, நீங்க யாரு? நான் யாரா? தலையெல்லாம் அப்படியே கிரு கிருன்னு இருக்குது. ஆமா குழந்தை, நீ எங்க இருந்து வர்ற? டேய் வேண்டாம். ஆமா, இன்னைக்கு ஸ்கூல் எதுவும் இல்லையா? டேய் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் இப்ப உங்ககிட்ட பணம் கேட்கறதுக்காக வரல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் உங்களை கூப்பிட்டேன். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். கோயம்புத்தூர்ல ஒரு கல்யாணத்துக்காக நான் போய் ஆகணும். இவ்வளவுதானா மேட்ரு? உங்களுக்கு பதிலா நாங்க அங்க போய் விருந்து சாப்பிடணும், அவ்வளவுதானே? கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் நீங்க சொன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்காக வேணா நாங்களே. கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே போய்க்கிறேன். நீங்க ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. கரண்ட் பில்லு, போன் பில்லு ரெண்டையும் கட்டணும். நீ போய் போன் பில்ல கட்டிடு, நீ போய் கரண்ட் பில்ல கட்டிடு. சில்லறல 500 ரூபாய் நோட்டா தான் இருக்கு. மிச்சம் வந்துடுச்சுன்னா நீங்களே வச்சுக்கோங்க. விருந்து சாப்பிடதான் இவ்வளவு வேகமா போறாரு. பாயாசம் சரியான பேராசக்காரன்டாவன். ஏமா என்ன வெயில் அடிக்குதுறாப்பா, எங்கேயாவது நிழல் பார்த்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமா? அப்படின்னா ஏதாவது ஹோட்டல்ல போய் நிழலா உட்காரலாம். என்ன சொல்ற? சாப்பாடு ராமண்டா, நீ எப்ப பார்த்தாலும் தின்றதான் நினைப்பு, வேற எந்த நினைப்பும் இல்ல. மச்சான் விஷயம் புரியல உனக்கு? 2 ஆபீஸ்லயும் இப்ப லஞ்ச் அவர். இப்ப போனா அவனுங்க சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அதனாலதான் நான் சொன்னேன். ஆமாமா, அது கரெக்ட் தான். அப்படின்னா ஒண்ணு செய்வோமா? பில்ல கட்டினது போக பாக்கி பணத்தை நம்மள எடுத்துக்கத்தானே முதலாளி நம்ம கிட்ட சொன்னாரே, அதை எடுத்து நம்ம ஏதாவது சாப்பிட்டா என்ன? அருமையான யோசனை. கொஞ்சம் லைட்டா ஒரு சிக்கன் பிரியாணி. ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்தான்னு வையே, இந்த ஹோட்டலே மூடிட்டு போயிடுவான். அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுருவோம். டேய், இங்க தோசை இருக்கா? இருக்கு சார். அப்படியா? அப்ப பிரியாணியும் சிக்கன் குழம்பு கொண்டு வா. ஆமா, இங்க தோசையும் வடையும் இருக்கா? இருக்கு சார். எனக்கு அதெல்லாம் வேணாம்பா. மட்டன் குழம்பு கொண்டு வா. சார் நான் மெனு கொண்டு வரட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம், நீயே கொண்டு வந்தா போதும். அப்புறம் வஞ்சர மீன் குழம்பு வச்சதும் வறுத்ததும் இருந்தா 2 பிளேட் சீக்கிரமா எடுத்துட்டு வா. குத்த வச்சு ஃப்ரை பண்ண சீலா மீன் இருந்தா எனக்கு எடுத்துட்டு வாப்பா தம்பி. சரி சார். வேணாம்பா, இதுக்கு மேல ஒண்ணுமே வேணாம். வயிற்றுல கொஞ்சம் கூட இடமே இல்லப்பா. சார் இது பில்லு சார். 497 ரூபாயா? டேய் மச்சான் மச்சான், உனக்கு எவ்வளோ ஆச்சு? என்னோடது 498. காசு மொத்தமா தீர்ந்து போச்சு. அட, இனிமே அந்த முதலாளி கிட்ட என்னடா சொல்றது? முதலாளி நம்ம கிட்ட என்ன சொல்லுவாருன்னு தான் எனக்கு பயமா இருக்குது. ஏண்டா ஹோட்டல் பில்ல முதலாளி கிட்ட காட்டி தலைக்குள்ள மந்தமா இருந்த காரணத்தால உங்க பணத்திலேயே அந்த பில்ல கட்டிட்டோன்னு சொல்லிட்டா என்ன? வேணாம், முதலாளி 1 வச்சாருன்னா நம்ம 2 ஆயிடுவோம். முதலாளி மன்னிச்சிடுங்க, 2 பில்லையும் கட்டிட்டோம். ஆனா கட்டினது கரண்ட் பில்லோ போன் பில்லோ இல்ல, வேற பில்லு தான் கட்டணும். ஓ, கேஸ் பில்லா? இல்ல, வயித்துல இருக்கிற கேஸ் போறதுக்கான பில்ல தான் கட்டணும். எனக்கு எதுவுமே புரியல. நாங்க சாப்பிட்ட ஹோட்டல் பில்ல தான் கட்டணும். காசு தீர்ந்து போச்சு. உங்களோட கரண்ட் பில்லையும் டெலிபோன் பில்லையும் கட்டுறதுக்காக உங்ககிட்ட காசை கடன் கேட்கறதுக்காக தான் நாங்க இப்ப இங்க வந்திருக்கோம் முதலாளி. அட துரோகிகளா! இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சே ஆகணும். எந்த 2ல 1 தெரியணும்னு சொல்ற நீ? விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? 2ல 1னா 2ல 1 கரெக்டா? டேய் அது இல்லடா முட்டா பயல. டேய் இத பாறா, இது மொபைல் போன் தானே? யோ ஏன்டா இப்படி இருக்க? டேய் இதுக்குள்ள பாறா, இதுக்குள்ள பேட்டரி தானே இருக்குது. இவனெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. டேய் இந்த மெசேஜை கொஞ்சம் படிச்சு பாரு. இன்னைக்கு 10 மணிக்குள்ள உன் கதை முடிஞ்சது. இத பாத்தியா? நேத்து தான் இது வந்திருக்கு. என்னடா இதெல்லாம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எதுக்குடா பயப்படணும்? ரொம்ப நாளா இப்படிதான் மிரட்டுறானுங்க. ஆனா இதுக்கு நான் பயப்பட மாட்டேன், புரியுதா? என்னது மிரட்டுறானுங்களா? பயந்தாங்கொல்லிங்களுக்கும்
இந்த ஊர்ல வாழணும்ல. இதெல்லாம் பார்த்தே நான் பயப்படவே மாட்டேன். அதுக்கெல்லாம் வேற ஆளை பக்கம் சொல்லு, அதான் தெரியுமே. மிரட்டுறதுக்குள்ளே நீ மயக்கம் போட்டு கீழே ஊந்துருவியே. டேய் சும்மா பயங்கிற வார்த்தை என் அகராதியிலே கிடையாது. அப்ப வாங்கும்போது நல்ல அகராதியா வாங்கணும். ஆமாண்டே டேய், இருந்தாலும் எவன்டா இதை அனுப்பிச்சிருப்பான் அதெல்லாம் தெரியாது. ஆனா எவன் சென்ட் பண்ணானோ அவன் தான் இதை கண்டிப்பா அனுப்பிச்சிருப்பான், அதுல சந்தேகமே இல்ல. இந்த நம்பரு தெரிஞ்ச மாதிரியே இல்லையே. ஏமாஜி, நம்ம பேசாம ஸ்லீப்பர் செல்ல சொல்லிட்டா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல. டேய் ஏன்டா இப்படி இருக்க? ஸ்லீப்பர்லடா, அது சைபர் செல்லு. உடே ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஓகே ஓகே உடே, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். சைபர் போலீஸ் கேஸை விசாரிக்கட்டும். ஏண்டா தேடுறதுக்கு முன்னாடியே கிடைக்கும் தானே பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. தேடுறதுக்கு முன்னாடி இல்லடா, தேடினாதான் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. புரியுதா? ஓ அப்படியா, இப்ப மாத்தி சொல்லிட்டாங்களா? சார் சார் அது வந்து சார் 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 ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க சார். ரொம்ப மிரட்டுறானுங்க சார். ஆமா சார். இல்ல ஃப்ரெண்டெல்லாம் இல்ல சார். இல்ல சார், எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கிறான். அவன் இல்ல சார், அவன் மெசேஜ் பார்த்தாலே புரிஞ்சிடும். அதுல இருக்கிறது ஃபுல்லாவே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா தான் இருக்கும். என்னை பத்தி தான் சொல்றான், என்னை பத்தி மட்டும் தான் சொல்றான். அதெல்லாம் தனியா சப்டைட்டில் போட்டு சொல்லணுமா என்ன? ஏன் மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம். சைபர் போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து உன்னை போட்டு தள்ளிட்டா என்ன பண்ணுவ? அட துரோகி பையல, நல்லா இருப்பியா நீங்க? உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட கூட வச்சுக்கிட்டால என்ன சொல்லுண்டா? டேய் டேய் மச்சி, நீ சொன்னது ஒரு வகையில கரெக்ட் தான்டா. என்ன போட்டு தள்ளிட்டு தான் அடங்குவேன்னு சொல்றான்ல ஒருத்தன், அவன் கண்டிப்பா வருவான். அப்படின்னா உன் கதை அதோட முடிஞ்சுட்டே. டேய் ஏன்டா இந்த மாதிரி சொல்ற? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சீக்கிரமா சொல்றா. அவன் வந்துட்டானு வையன், அப்படியே பெட்ஷீட்டை போட்டு அவனை ஒரே மூடு. அதுக்கப்புறம் கட்டையை எடுத்து அவன் தலையில 2 போடு. வர்றவன் கையில துப்பாக்கி இருந்துச்சுன்னு வையன், என்னடா பண்றது? அப்படி இருந்தா எதுவும் பண்ண வேணாண்டா. போலீஸ்காரங்க வந்து நம்ம டெட் பாடி எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்படியே பணம் மாதிரி படுத்துக்கிட்டா போதும், வேற எதுவுமே பண்ண வேணாம். ஐயோ ஏன்டா இந்த மாதிரி பயமுத்துறடே? என்னதான் இருந்தாலும் எவனா இருப்பான்? என்ன கொடுறதுக்காக வர்றவன் யாரா இருப்பாங்கோ அதான் தெரியலையே. விடக்கூடாது அவனை. டேய் அவன் வரட்டும்டா, ஒரு கை பார்த்தலாம், பயப்படாத. அவன் தான்டா கொலகாரன். ஐயோ என்னடா பண்றது இப்ப? என்னடா பண்றது? டோர துறப்போம், உள்ள வந்ததும் உதைய ஆரம்பிக்கலாம். இதுல யாரா அந்த கொலகாரன்? உன்னை பார்த்தா கொலகார மாதிரி இருக்குது. யாரா நீ? கொலகாரனா? நாங்க சைபர் செல்ல இருந்து வரோம். மச்சி நல்லா மாட்டிட்டோம். ஹலோ என்ன சார், எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்றீங்களா ஏதாவது? ஏன்டா டேய், உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா? என்ன தைரியம் இருந்தா போலீஸ் மேல கை வைப்பீங்க? சார் தெரியாம நடந்து போச்சு சார். என்னது தெரியாம நடந்து போச்சா? அடி வாங்கின எங்களுக்கு தானே தெரியும். நாங்க அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டோம். விழுப்புரத்துல இருக்கிற கேங்கிற ஒருத்தரோட நம்பர் தான் இது. கேக்கேவா? அடங்கொய்யா, அந்த ஆளு எங்களுக்கு தெரியும் சார். இந்த கேக்குறவன் வட்டி கொடுக்குறவன் சார். அட பாவி, உன்னை நான் விட மாட்டேன்டா. டேய் நீங்க வாங்க சார், நாங்க ஆளை காட்டுறோம் உங்களுக்கு. சரி. உன்னோட கணக்க முடிக்க தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. டேய் என் கணக்க முடிக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? ஆமாய்யா, முடிப்பேன். அப்படின்னா உன் கதையை நான் இப்ப முடிப்பேன். இதோ இவங்க இருக்காங்களே, இவங்க சைபர் போலீஸே. சைபர் போலீஸா? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஏண்டா டேய் திருட்டு பயலே, டேய் என்ன கொலை பண்றதுக்கு ஸ்கெட்ச் போடுறியா நீ? துரோகி பயலே. டேய் நீ அனுப்பின எல்லா மெசேஜையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியாச்சு, புரியுதா? நீங்க சொல்றது எதுவுமே சுத்தமா எனக்கு புரியவே இல்ல. நீங்க என்கிட்ட ஒரு சீட்டு போட்டிருந்தீங்கல்ல, அது முடிஞ்ச ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு தர வேண்டிய காசை கொடுத்துட்டு கணக்க முடிச்சிடலான்னு தான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். என் கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணலான் இருக்கேன். மச்சி நல்லா மாட்டிக்கிட்டோம்டா. டேய் மச்சான், எஸ்கேப். முட்டாளுங்க, எங்களோட டைம் வேஸ்ட் பண்ணதுக்காக நீங்க ஃபைன் கட்டியே ஆகணும். அது மட்டும் இல்ல, எங்களை அடிச்சதுக்கும் நீங்க ஃபைன் கட்டணும். ஐயோ சார், 5 பைசா கூட கையில இல்ல, அப்புறம் எங்க இது கட்டுறது? கண்டுபிடிக்க முடியாத கேஸா நினைச்சு அதை அப்படியே மறந்துடுங்க சார். மச்சி ஏதோ மழை வர மாதிரி தெரியுது. வரும் வரும் வரும். நீ பின்னால இருந்தா மழை இல்ல சுனாமியே வரும், அதுல சந்தேகமே இல்ல. மச்சான் சும்மா காமெடி பண்ணதுரா, உண்மையிலே பெரிய மழை தாண்டா வரப்போதே. ஆமாண்டா கரெக்ட் தான். நினைச்சா சந்தோஷமா இருக்கே. ஊர்ல தண்ணி பஞ்சம் முடிஞ்சிரும்ல. ஆமா ஆமா, ஊரெல்லாம் அணை கட்டி வச்சிருக்காங்கல்ல, மழை பெஞ்சோட தண்ணி பிடிக்கிறதுக்கு. டே மச்சி, அரசியல் வேணாண்டா. எதுக்கு தேவையில்லாம அதை சொல்லி நம்ம அடி வாங்கணும்? இங்க பாரு, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னு வையேன், அங்க போலீஸ் செக்கிங் இருக்குது. ஹெல்மெட் தான் போட்டுக்கிறோம்ல,
அதனால எந்த கவலையும் கிடையாது. உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம் தானே? கரெக்டா? தலையில அடிபட்டா கண்டிப்பா உசுறு போயிடும். உசுறு போச்சுன்னா என்ன ஆகுறது? உண்மையிலேயே இது ரொம்ப நல்ல சட்டம் தான்டா. டேய் அப்புறம் மேட்ரை சொல்ல. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பிரச்சனையே இல்லை. தலையில அடிபட்டாலும் கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா தலைக்குள்ள ஏதாவது இருந்தா தானே உனக்கு பிரச்சனை வரப்போகுது. ஆமா ஆமா, உன் தலைக்குள்ள அப்படியே 10 கிலோ மூளைகுது. வண்டி ஏறா டேய். இன்னைக்கு காக்கா மல்லாக்கா தான் பறக்க போகுது. 2 பேரும் ஹெல்மெட் போட்டிருக்கீங்களா? சார் மழை வரப்போகுது சார். அப்படின்னா கொடைக்கு பதிலா தான் அந்த ஹெல்மெட்டை போட்டிருக்கீங்களா? அப்படி இல்ல சார், மழை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சேர்ந்தாகணும். சரி சரி, கிளம்புங்க. மச்சி நீ கேட்டியா? நீ அவரு காக்காவை பத்தி சொன்னார்ல? சே டே மடையா, அதுவா? அது காக்கா மல்லாக்கா பறக்கணும் தானே சொன்னாரு. நமக்கு அதை பார்த்தே ஆகணும். நான் இது நாள் வரைக்கும் ஒரு காக்கா மல்லாக்கா பறந்து பார்த்ததே இல்லடா. டேய் அவரு பழமொழி சொன்னாரு, புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சே நீ? என்னது? கோடைக்கு பதிலாக தான் ஹெல்மெட் போட்டிருக்கீங்களான்னு கேட்டார்ல, அதுக்கு இந்த ஹெல்மெட்டை கோடைக்கு பதிலாக மாத்திட்டா எப்படி இருக்கும்? வைப்பர்லாம் வச்சா சூப்பரா இருக்கும்ல. சீக்கிரமா போடா, இல்லைன்னா ஜுரம் பிடிச்சி பட்டுற போறோம். டேய் ஒரு வீடு தெரியுது பாரு, அங்க நிக்கலாம் வா. ஒருவேளை இது பிசாசோட வீடா இருக்குமோ? டேய் இந்த மாதிரி சின்ன வீட்டுக்குள்ளெல்லாம் இந்த காலத்து பேய்ங்க தங்கவே தங்காது. என்னடா நீ இது வரைக்கும் தமிழ் படம்லாம் பார்த்ததே இல்லையா? இது ஏதோ திருட்டு பசங்க வீடு மாதிரியே தெரியுது. அது எப்படி சொல்ற நீ? ஏண்டா திருடனுங்க வீட்டுக்குள்ள போகிறது எப்படின்னு உனக்கு தெரியுமா? சொல்லு பாப்பா. ஓட்டை பிரிச்சுதான். அவங்களோட வீட்டுக்குள்ளேயும் அதே தான் பண்ணுவாங்க. பார்த்தெல்லாம் ஓட்டை இலக்கி வச்சுக்கிறாங்க. மச்சி இங்க ரொம்ப ஒழுகுதுடா. வீடு கண்டிப்பா ரொம்பிடும்டா. டேய் சீக்கிரமா வாடா, பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஒழுகுற இடத்துல வைக்கலாம். அடங்கோப்புறானே, என்னடா இது? இந்த வீடு இந்த அளவுக்கு ஒழுகுது. சரி வா, மழை தண்ணி பிடிச்சி வைக்கிறது நல்ல விஷயம்னு பத்திரிக்கையில போட்டிருந்தாங்கல்ல. ஆமா, இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களெல்லாம் பேய்ங்க ஒருவேளை இங்கேருந்து விரட்டி இருக்குமா? பேய்ங்களா? மண்ணாங்கட்டி சும்மாற. பேய்ங்க இந்த செவரெல்லாம் உடைச்சிருக்குமோ? ஆமா ஆமா, பேய்ங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? சும்மா உடச்சின்னு உட்காந்துருக்கு போதா? மச்சி பயங்கரமா குளிருதுடா. ஆமாண்டா எனக்கு தான். இந்த வீட்டுக்குள்ள எங்கேயாவது அடுப்பு இருக்கான்னு பார்க்கலாம். தீ காயலாம்ல, அதான். அதுக்கு அடுப்பு மட்டும் இருந்தா பார்த்தாது, தீப்பெட்டியும் வேணும்ல. அப்போ ஒன்று பண்ணு, நான் அடுப்பை பார்க்குறேன், நீ தீப்பெட்டி இருக்கான்னு பாரு. யோ ஏம்மா, அடுப்பை பார்த்து பார்த்து நான் செமையா கடுப்பாயிட்டேன்டா. ஒருவேளை அடுப்பு இல்லாத காரணத்தால தான் இந்த வீட்டில் இருக்கவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்களோ என்னவோ. ஐயா கச்சிச்சு கச்சிச்சு, தேடி வந்த தீப்பெட்டி கச்சிச்சு, தீப்பெட்டி கச்சிச்சு. அடுப்பை தேடி வந்த எனக்கு தீப்பெட்டி கிடைச்சிச்சு. அப்ப தீப்பெட்டி தேடி போன அவனுக்கு கண்டிப்பா அடுப்பு கிடைச்சிருக்கும். அதான் உலக நீதி. அட கோபுரானங்கோப்பா, டே பேய்டா. டேய் நீ பாத்தியா? இல்லடா, நீ தானே பார்த்த. நீ கத்திட்டு ஓடுறத பார்த்துதான் நானும் பின்னாலே ஓடி வந்தேன். நான் பார்த்தேன்டா, நான் மட்டும்தான்டா பார்த்தேன். ஆமா நீ என்ன பார்த்த? அந்த அண்டா, அந்த பெரிய அண்டா இருந்துச்சுல, என் பக்கத்துல அப்படியே வந்துட்டு இருந்துச்சுடா. டே மச்சி, அது நான் தான்டா. குளிர் தாங்க முடியாம நான் அதுக்குள்ள ஏறி உட்காந்துட்டு இருந்தேன். கொசு கடிச்ச உடனே கொஞ்சம் அசைஞ்சேன். டேய் ஏன்டா தேவையில்லாம இப்படி பயமுத்துக்கிட்ட? மழை நனையாம ஜாலியா அங்க இருந்திருக்கலாம். தேவையில்லாம ஃபுல்லா நனைஞ்சிட்டோம். மன்னிச்சிடுறா மச்சி. நீ இந்த அளவுக்கு பயந்தாங்கோலின்னு தெரிஞ்சிருந்தா நான் அதுக்குள்ள கண்டிப்பா ஏறி உட்காந்துருக்க மாட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப தேவையில்லாம கலாய்கிறியா? சரி வாடா, நாம அந்த வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கலாம். அது எதுக்குடா? அதை தவிர வேற வழியே இல்லைல்ல, அதான். டிஃபன் ஒன்றும் சரியா இல்லடா மச்சான். 10 வாத்து கோழி முட்டையில ஒரு முட்டை ரொம்ப சின்னதுரா. ஏண்டா உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த சாப்பிட்றத பத்தி மட்டும்தான் நினைப்பா இருக்கா? இங்க பாரு, நான் ஒரு பயங்கரமான கதை எழுத போறேன். பயங்கரமான கதையா? பயங்கரமான கதைன்னா
பேய் கதை. அதை படிச்சா பேய்ங்க வரைக்கும் பயப்படும், புரியுதா? அந்த அளவுக்கு பயங்கரமா? ஆமாண்டா, ஆமா. ஒய் 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 ஒய். நான் ஒரு கலக்கு கலக்குவேன். நான் கேட்டது அது இல்லடா, இத படிக்கிறவங்க பயங்கரமா நம்மள போட்டு பொழப்பாங்களான்னு தான்டா கேட்டேன். டேய் சும்மாறா நீ. என் கதையை படிச்சா இங்க இருக்க பேய் மட்டும் இல்ல, டிராக்குலா வரைக்கும் கண்டிப்பா பயப்படும், புரியுதா? கதையோட பேர் என்ன? ஃப்ரீக்குலா. இது ரொம்ப ஃப்ரீக்கான ஒரு பேய். ஆமா, இந்த கதை எங்க நடக்குதுன்னு சொல்லு. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஜங்ஷன்ல தான் நடக்குது. டேய், நம்ம ஊர் கதையா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம ஊர் கதையா இருந்ததுன்னு வையேன், முனியாண்டி அப்படின்னு பேரை வச்சிருக்கலாம். டேய் என்னடா, பேய் கதைக்கு யாராவது முனியாண்டின்னு பேர் வைப்பாங்களா? கொஞ்சம் சும்மா இருக்கியா நீ? பேய்ங்களுக்கு அந்த மாதிரி பேர்லாம் வைக்கவே கூடாதுடா. ஒண்ணுமே தெரியல உனக்கு. ஏன் பேய்ங்களுக்கு அந்த மாதிரி பேரை வச்சா யாரும் ஒத்துக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா இந்த கதைக்கு ஆஸ்கார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயங்கரமான கதை, ஒவ்வொரு சீனும் ரொம்ப கொடூரமா இருக்கும்டா. நீ வேணா கேட்டு பாரு, அப்ப புரியும் உனக்கு. ஆஸ்கார் கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பா ஊர்க்காரங்க கிட்ட இருந்து உனக்கு உத கிடைக்குது நிச்சயம் தான். கதை சொல்ற நல்லா கேட்டுக்க. அன்னைக்கு ஒரு நாள் அமெரிக்காவிலையும் வெள்ளிக்கிழமை தான். கரெக்டா சொல்லணும்னா அர்த்தராத்திரி. அமெரிக்கால இருக்கிற ஜங்ஷன்ல ஒரு லைட்டு கூட எரியவே இல்லை. அந்த நேரத்துல தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்போட வீட்டுக்கு பின்னால இருக்கிற வாழைத்தோப்புக்கு உள்ள இருந்து ஒரு சின்ன சத்தம். நான் மிசேலா? டேய், மிசேலெல்லாம் கிடையாதுடா, இது வேற. யாரு? பேயே. அன்னைக்கு ராத்திரி அங்க ஒரே டாஸ்க் நைட்டு. அது டார்க் நைட்டுன்னு தானே சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்கடா? இது அமெரிக்கா, அங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆரம்பமே அமுக்கலமா இருக்குது மச்சான். சாந்தமா இருந்த இடம் சவுண்ட் ஆயிடுச்சுடா. நல்லா இருக்கு மச்சான். நான் சாப்பிட்ட முட்டை எல்லாமே உள்ள போய் பொடி மாசம் ஆயிடுச்சுடா. நீ பயந்துட்டல அப்படின்னு அடுத்தது கேளு. திடீர்னு பார்த்தா ஒரு இரும்பு மனுஷன் பேய்க்கு முன்னால அப்படியே எகிரி குச்சி வந்து நின்னான். அர்னால்டு சாஸ்னேக்கருங்கிற இளைஞன் தான் அது. பேயை பார்த்த உடனே அர்னால்டு துப்பாக்கி எடுத்து அப்படியே அது முன்னாடி நீட்டுறான். பேய் அப்படியே பயந்து போயிடுச்சு. மச்சான், உண்மையிலே இது மாசாகுதுடா. அடுத்து கொலை பண்ணுவானா? இது சூப்பரா இருக்கும்னு எனக்கு முன்னாலேயே தெரியும்டா. அடுத்த மேட்டருக்கு வா, கேக்குறதுக்கே ஆசையாகுது. மச்சி, உலகம் பூரா என்னோட இந்த கதை ஒரு கலக்கு கலக்கும். இத உடனே வெளியே கொண்டு வந்தாகணும். ஆமா, விண்வெளி பதிப்பகத்துல கேட்டா ஒத்துப்பாங்களா? அது விண்வெளி பதிப்பகம் இல்ல, வானவில் பதிப்பகம். ஊர் பூரா தெரியணும், எல்லாரும் படிக்கணும், அவ்வளவுதானே மேட்ரு. ஆமா 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 ஆமா. உனக்கு இவங்களெல்லாம் தெரியுமா என்ன? நடா நீ புடிச்சு ஒரு கிளிக்கு, அவ்வளவுதான். கிளிக்கா அப்படின்னா ஆன்லைன், அதானே மேட்ரு. ஆன்லைன் இல்ல, ஆன் லைட்டு, ஒரே லைட்டு. பார்த்தல மச்சான், எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. இனிமே யாராலையும் இது படிக்கவே முடியாதுல்ல. மக்களை காப்பாத்திட்டேன்டா நானு. ஐயோ, அட பாவிடே, ஏன்டா இந்த மாதிரி பண்ண? சாம்பலாக்கிட்டியடா சண்டாளா. என் கனவுகளை கலைச்சிட்டியடா. டேய், சரித்திரம் உன்னை கண்டிப்பா சும்மா விடாதே. டேய் மச்சி, நாம சும்மா இருக்க கூடாதுடா. நம்மளோட இந்த வயசை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. எங்க இருக்கும்போது தான் நாம ஏதாவது கண்டிப்பா செஞ்சு முடிக்க முடியும். அப்படின்னா வா, ஏதாவது வாங்கி சாப்பிடலாமா? ஐயோ என் கடவுளே, எப்பா ஏன்டா இப்படி இருக்கிற நீ? எப்ப பாரு ஏதாவது சாப்பிடுறத பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பியா நீ? நான் சொன்னது சின்ன வயசுலதான் நம்மளால ஏதாவது சாதிக்கவே முடியும், வயசானா முடியாதுடா. அது சும்மாடா. காந்தி தாத்தா தானே நமக்கு சுதந்திரமே வாங்கி கொடுத்தாரு. சிட்டிக்குள்ள 2 வீடு பார்த்து வச்சிருக்கேன், 2 மாடி வீடு. நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அதே ஒரு பழைய பங்களா மாதிரி இருக்கும். சின்னதா ஏதாவது ஒரு வீடு பாக்குறீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு அது பிடிக்காது. வீடு விக்கிறவங்க தான் நினைக்கிறேன்டா. வீட்டை வாங்கி திரும்ப விக்கிறதா இவங்களோட வேலை. இடத்த வாங்கி விக்கிறதுன்னா ரியல் எஸ்டேட், கரெக்டா? அப்படின்னா வீட்டை வாங்கி விக்கிறத எப்படி சொல்லுவாங்க? ஃபேக் எஸ்டேட், கரெக்டா? கொஞ்சம் மூடிட்டு இருக்கிறியா நீ? டேய் சீக்கிரமா சீக்கிரமா, நமக்கு ஏதாவது கமிஷன் கிடைக்குமான்னு பார்க்கலாமா? அது எப்படி? டே மடப்பையில, நாம அழகான வீட்டெல்லாம் காட்டுவோம்டா, அப்போ இவங்க நமக்கு கமிஷன் தருவாங்க. குட் ஐடியா. கலகலா சொன்ன மச்சான். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஆமா, உங்களை பார்த்ததுமே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நாங்க என்னன்னு சொல்றதுக்குள்ள நீங்களே சொன்னா ஓகே. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஆனா எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. நாங்க சொல்றது உங்களுக்கு புரியலன்னு வைங்களேன், உங்களுக்கு புரிஞ்சது எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லிடுங்க.
அப்ப நாங்க உங்களுக்கு புரிய வச்சிடுறோம். போதையா நிறுத்து. இந்த மாதிரி வசனம்லாம் நாங்க நிறைய கேட்டிருக்கோம்பா. வந்த விஷயத்த சொல்லு. நீங்க வீட்டை பார்க்கத்தானே வந்தீங்க, உங்களுக்கு நாங்க உதவி செய்யறோம். உதவி செய்யறீங்களா? இந்த தொழிலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா, நாங்க டைம் கிடைக்கிற டைம் எல்லாம் டைம் பாஸுக்காக இந்த தொழில தான் பண்ணிட்டு இருப்போம். அப்படியா? நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு தம்பி. தம்பி இல்ல, சிம்போ. இது ஃப்ரீகோ. எங்களுக்கு கமிஷன்லாம் தருவீங்கல்ல? கண்டிப்பா தரோம். கடைசியா நமக்கும் வேலை கிடைச்சிருச்சு. இனி அதுக்கான வருமானமும் கிடைக்கும். ஆஹா, இனிமே ஒரு கலக்கு கலக்கலாம். ஆமா, நாம உடனே போய் அந்த அண்ணாச்சியை பார்த்துட்டு வந்துடலாம். அவர் வீட்டை விற்க போறாரு. 4 சைல்னு போர்டு வச்சுக்கிறாரு. அப்ப கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரும். ஏண்டா பேர்சான்னு சொல்லி போர்டு வச்சா இங்க எப்படிடா சேல் பண்ண முடியும்? டேய் மடப்பையில, பேர் சேலடா, ஃபார் சைலே. அவரோட வீட்டை விற்க போறாருன்னு போர்டு வச்சுக்கிறாரு. ஆமா, பார்ட்டி எப்படி? நாளைக்கு பிரச்சனை எதுவும் வராத? இல்ல, பக்கா பார்ட்டி. செய்யற வேலையில அவங்க ரொம்ப நேர்மையானவங்க. அவங்கள எனக்கு 12 வருஷமா ரொம்ப நல்லாவே தெரியும். ஏண்டா நேத்துக்கு தான்டா அவங்கள பார்த்தோம், அதுக்குள்ள 12 வருஷம் ஆயிடுச்சா? டேய் சும்மாறா, அவரை நம்ப வைக்கணும்ல. அப்படிலாம் பண்ணுமா என்ன? இவர் ரொம்ப பாவண்டா. டேய் அப்படி பண்ணாதான்டா இவர் நம்மள நம்புவாரு. அதை விட்டு என்ன நம்ம அவரை கொலை பண்ணவா போறோம்? என்னாச்சு? 2 பேரும் கிசு கிசுன்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க. அது நாங்க கமிஷனோட விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அத பத்தி நீங்க பயப்படவே வேணாம். எல்லாம் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நானே உங்களை கூப்பிட்டு கமிஷன் கொடுப்பேன். உண்மையா சொன்ன, கமிஷன்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. ஆனா நீங்க வருத்தப்படுவீங்கல்ல, அதனாலதான் வாங்குறோம். ஆமாங்க ஐயா, கமிஷனே கிடைக்கலனா கூட நிம்மதியா வாழக்கூடிய எல்லா வசதியும் எங்க வீட்டுக்குள்ள நிறைய இருக்குது. நாங்க வீட்டை அவங்களுக்கு காட்டிட்டோம். அவங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ உடனே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் தம்பி. ஓகே, நாளைக்கு பாப்போம். சரி. டேய் மச்சான், இங்க வந்து பாரு. தோ அவனுங்கள போலீஸ் புடிச்சிட்டாங்கடா. இங்க வந்து பாரு. யாரா? இதோ பாரு. பெரிய பெரிய வீடுகள் பார்த்து வைத்து இரவில் வந்து திருடும் திருட்டு கும்பலை போலீஸ் பிடித்துள்ளதே. அப்போ வீட்டை எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னது திருடுறதுக்காகவா? வேற எதுக்கே? அவனுங்க திருட்டு பசங்க. ஐயையோ, அண்ணாச்சியோட வீடு மட்டும் இல்லாம ஒரு 4-5 வீட்டை நாம தான்டா காட்டி கொடுத்தோம். ஆமாடா, ஆமா உண்மைதான். ஏண்டா வேலை கிடைச்சதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம்ல, இப்ப புரியுதா? நமக்கு இப்ப கிடைச்சது ரொம்ப நல்ல வேலை தான்டா. டேய் அவனுங்க நேத்து எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. துரோகிகளா! உங்களுக்கு தர வேண்டிய கமிஷனோட தான் நான் இங்க வந்திருக்கேன்டா. ஏங்க திருடு போயிடுச்சுன்னா வீட்டுல உட்காந்து ஒப்பாரி வைக்க வேண்டியதானே? எதுக்கா இங்க வந்தீங்க? நிறுத்துடா திருட்டு பசங்களா, உங்களை நான் விடவே மாட்டேன். டேய் மச்சான், சீக்கிரமா ஓடுறா. இங்க இருந்தா இதால நம்மள கொன்றுவான்டா. டேய் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் போல இருக்கு. கமிஷன் கொடுத்து தான் இங்க இருந்து போவான்னு நினைக்கிறேன்டா மச்சான். டேய் சீக்கிரமா ஓடுறா. டேய் ஐயோ எம்மா, டேய் ஓடுறா.